மகாபாரத காவியத்தில் இருந்த கதாபாத்திரங்களில் விவேகத்திற்கு இலக்கணமாக இருந்தவர் விதுரர். பணிப்பெண்ணிற்கு பிறந்தவன் என்பதால் அரசு உரிமை மறுக்கப்பட்டவர். இருந்தாலும் தர்மத்தில் இருந்து சிறிதளவும் நழுவாமல் இருந்து நீதிமானாக வாழ்ந்தவர். விதுரரின் நேர்மையினால் அரச குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் விதுரர் மீது மரியாதை கொண்டிருந்தனர். திருதராஷ்டிரன் மனம் சஞ்சலத்தில் இருக்கும் போதெல்லாம் அவர் மனதை குழப்புவது எந்த நிகழ்வாக இருந்தாலும் விதுரருடன் கலந்து பேசி அவருடைய ஆலோசனையை கேட்பதை திருதராஷ்டிரர் தனது வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் திருதராஷ்டிரர் விதுரரிடம், மனிதனின் ஆயுட்காலம் 150க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் எனும்போது சில மனிதர்களால் 100 ஆண்டு ஆயுட்காலத்தையே முழுமையாக வாழ முடியாமல் இறந்து போகிறார்களே, அது ஏன் என்று கேட்டார். விதுரர் 6 வகையான கூரிய வாள்கள் தான் மனிதர்களை தங்கள் ஆயுட்காலத்தை முழுமையாக வாழ விடாமல் குறைத்து விடுகிறது என்றார். 6 கூரிய வாள்களா? அவை என்னென்ன என்று கேட்டார் திருதராஷ்டிரர். விதுரர் சொல்ல ஆரம்பித்தார். முதல் வாள் அதிக கர்வம் கொள்ளுதல். நான் தான் திறமையானவன், எனக்கே அனைத்தும் தெரியும், மற்றவர்கள் யாருக்கும் எனக்கு தெரிந்த அளவிற்கு எதுவும் தெரியாது, நான் தான் ஞானி, மற்றவர்களுக்கு ஞானங்கள் இருக்காது என்றும் நான் பெரும் செல்வந்தன் என்று ஊருக்குள் சொல்லிக்கொண்டு கோவிலுக்கும் ஏழைகளுக்கும் தான தர்மம் செய்து அதை தானே அல்பத்தனமாக நான் தான் இதையெல்லாம் செய்தேன், நான் சிறந்த கொடையாளி என்பவன், நான் நல்லவன், மற்றவர் என் அளவிற்கு நல்லவன் இல்லை என்று நினைப்பவன் மனதில் கர்வம் பிறக்க ஆரம்பிக்கும். கர்வம் கொண்டவர்கள் தானாக அழிந்து போவார்கள். கர்வம் தனக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் தனக்குள் குறைகளை பார்த்தும் மற்றவர்களிடம் நல்ல நடத்தையும் அவர்களது நல்ல குணத்தையும் பார்த்து வாழ வேண்டும். 2வது வாள் அதிகம் பேசுதல். கடுமையான வார்த்தைகளை பேசாமல் உண்மையையும் அன்பையும் நிறைந்த வார்த்தைகளையும் நன்மையை கொடுக்கின்ற வார்த்தைகள் எதுவோ அதை மட்டுமே பேச வேண்டும். அது தவம் செய்வதற்கு சமம். அன்பில்லா உண்மையில்லா நன்மையை கொடுக்காத வார்த்தைகளை பேசும் சூழல் வந்தாலும் அதை பேசாமல் தவிர்க்க வேண்டும். 3வது வாள் தியாக மனப்பான்மை இல்லாமை. சுகமானவைகள் அனைத்தும் நான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும், அதை நான் என் குடும்பத்திற்கு மட்டும்தான் கொடுப்பேன் என்கிற ஆசை காரணமாகத்தான் மனிதர்களுக்கு தியாக மனப்பான்மை இல்லாமல் போகிறது. நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே நமக்காக இல்லை, மற்றவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்று நினைத்தால் மட்டும்தான் தியாக மனப்பான்மை உண்டாகும். 4வது வாள் கோபம். கோபம்தான் மனிதனின் முதல் எதிரி. கோபத்தை வென்றவனால் தான் வெற்றியை அடைய முடியும். அவனால் தான் உலகியல் வாழ்க்கையில் சுகப்பட முடியும். கோபத்துக்கு தன்னை இழந்தவன் தர்மம் எது அதர்மம் எது என்று புரிந்து கொள்ளும் விவேகத்தை இழந்து பாவங்களை செய்கிறான். நமக்கு எந்த அளவிற்கு தீமை ஏற்பட்டாலும், நம்மை யார் கோபப்பட வைத்தாலும் அவற்றை எல்லாம் சகித்து கொண்டு கோபப்படாமல் வாழ பழக வேண்டும். 5வது வாள் சுயநலம். சுயநலம்தான் உலகில் நடக்கும் அத்தனை தீமைகளுக்கும் காரணம். சுயநலவாதிகள் தங்கள் காரியத்தை நடத்தி கொள்வதற்காக எத்தகைய பாவத்தையும் துணிச்சலாக செய்வார்கள். சுயநலவாதிகள் எத்தகைய காரியத்தை செய்யவும் அஞ்ச மாட்டார்கள். சுயநலத்தை அழிக்க வேண்டும் என்றால் மற்றவர் இன்பத்தில் இன்பம் கண்டும் பிறர் துன்பத்தில் தாட்சண்யம் கொண்டும் வாழ வேண்டும். இப்படி செய்தால் சுயநலம் முற்றிலும் அழிந்துவிடும். 6வது வாள் நண்பனுக்கு துரோகம் செய்வது. உயிரை கொடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் பெற்ற தாய்க்கு அடுத்து தன்னலமின்றி ஒருவருக்காக உயிரை கொடுப்பவன் நண்பன் மட்டுமே. உலகியல் வாழ்வில் அதுபோல் நல்ல நண்பர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது. அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு துரோகம் செய்வதை போன்ற பாவம் பிரபஞ்சத்தில் வேறு எதுவும் இருக்காது. நண்பர்களை பெற்றவர்களுக்கு இணையாக பார்த்து பழகினால் துரோகம் செய்யும் எண்ணம் வராது. இந்த 6 கருத்துக்களான அழிக்கும் தன்மை கொண்ட வாள்களை யார் சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஆயுட்காலம் ஒன்று கூட குறையாமல் தங்களது வாழ்வை முழு ஆயுட்காலமும் வாழ்வார்கள். அதோடு முழுமையான ஆயுட்காலத்தை வாழ்பவர்கள் சில சந்தர்ப்பங்களில் சில முடிவுகளை எடுக்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். அவை பசி வயிற்றை கிள்ளும் போதும், தூக்கம் கண்களை சுழற்றும் போதும், மது போதையில் இருக்கும் போதும், எந்த ஒரு செயலையும் செய்வதாக முடிவெடுக்காமலும், மகிழ்ச்சியில் இருக்கும் போதும், துக்கத்தில் இருக்கும் போதும், கோபத்தில் இருக்கும் போதும், யாருக்கும் நான் கண்டிப்பாக செய்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுக்காமல் வாக்குறுதியை கேட்கும்
நபர் யாராக இருந்தாலும், நம் உயிருக்கு இணையாக நேசிக்கும் நபராக இருந்தாலும், இந்த 3 நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு வாக்குறுதியை அளிக்காமல் இருந்தால் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். நம்மை மற்றும் நமது சூழலை உணராதவர்களையும், நம்மை கண்டு பொறாமைப்படுபவர்களையும், நமக்கு ஈடாக சரிசமமாக செயல்பட முடியாதவர்களையும் ஒதுக்கி வைத்தும், ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், நம்மிடம் இருக்கும் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்களையும், நமது நலத்தை விரும்புபவர்களையும் மறக்காமல் நம்முடன் வைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் இன்புற்று வாழ முடியும் என்றார். விதுரர் நீதியில் மனிதன் ஆயுட்காலத்தை குறைப்பதாக கூறிய கர்வம், அதிகம் பேசுதல், தியாக மனப்பான்மையின்மை, கோபம், சுயநலம், நட்பில் துரோகம் செய்யாமை ஆகிய 6 நிலைகளை சரியாக கடைபிடித்து வாழ்ந்தால் மனிதன் தன் ஆயுட்காலத்தை முழுவதையும் சிறப்பாக வாழலாம். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.